மனுஷனோட குறைபாடை சரி பண்ணுமா? ஆட்டிசம் சரி பண்ணுமா? ஆட்டிசமால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக கொடுக்க முடியும். மற்ற விலங்குகளுக்கும் கழுதைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உங்கள் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களை கண்டிப்பாக நல்ல நிலைக்கு மாற்றுறதுக்கு கழுதை தாங்க ஒரே வழி. அனைவருக்கும் மைந்தனின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யதார்த்தமாக இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோயை பற்றி பேச போகிறோம். என்ன நோயை பற்றி பேசும்? இல்லை குறைபாடை பற்றி பேசும். உங்களுக்கு தெரிஞ்சு எதெல்லாம் நோய், எதெல்லாம் குறைபாடு? இப்போ HIV இருக்குது, அது நோயா இல்லை நோய் இல்லையா? அதே மாதிரி வயிறு வலி இருக்குது, அது நோயா நோய் இல்லையா? காய்ச்சலுங்கிறது நோயா நோய் இல்லையா? அது குறைபாடா? அப்போ எதெல்லாம் குறைபாடு, எதெல்லாம் நோய், அதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பேசுகிற விஷயங்கள் ஆட்டிசம்னு சொல்லுவோம். ஆட்டிசம்னா என்னையா? நிறைய நோய்கள் கேள்விப்பட்டிருப்போம். கேன்சர் கேள்விப்பட்டிருப்போம், டயபெட்டிக்ஸ் கேள்விப்பட்டிருப்போம், ப்ரெஷர் கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி என்னென்னமோ நோய்கள் கேட்டு தைராய்டு என்னென்னமோ கேள்விப்பட்டோம். ஆட்டிசம்னா என்னென்னு கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆட்டிசம்னா என்னங்க? ஆட்டிசம் அப்படிங்கிறது நரம்பு சம்பந்தமான பாதிப்பு. அப்படின்னா இறுக்கம்னு சொல்லுவோம். இறுக்கமா? புரியலையே. அது என்ன அப்படின்னா பேசுதல். ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு என்னங்கிறது புரியாது. அவங்களுக்கு என்ன பேசுகிறாங்களே தெரியாது. அது ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். பேசுறது, அது தொடர்பான செயல்பாடுகள், அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி நடக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து. ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, அவன் பேசுவான், பேசுறது நம்மளுக்கு புரியாது, புரியவும் புரியாது, அவனுக்கும் புரியாது, நம்மளுக்கும் புரியாது, நடந்துக்கிறது நம்மளுக்கு புரியாது. என்ன காரணம்? இது நரம்பு சம்பந்தமான பாதிப்பு. இதுக்கு என்ன சொல்லுவோம்? ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்னு சொல்கிறாங்க. டிசார்டர்னா என்னங்க? ரெகுலராக இருக்க ஒரு விஷயம் மாறி போச்சுன்னா அது டிசார்டர்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? அப்போ இது யாருக்கு வருது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஃபுல்லாகவே பற்றி நினைவூட்டுறோம். ஆட்டிசம் சம்பந்தமான நான் இந்த மாதம் அதை பற்றியான விழிப்புணர்வு கொடுக்கறது, அதை வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. இதில் நிறைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உலகத்தில் 100 குழந்தைங்க பிறந்துச்சுன்னா அதில் ஒரு குழந்தை ஆட்டிசம்னால பிறந்திருக்கு. அதுக்கு நீங்கள் சொல்வீங்க மூளை வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறது ஒரு பகுதி. இது நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும். இப்போ முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 65 குழந்தைங்க சராசரியாக பிறந்ததுன்னா அதில் ஒரு குழந்தைங்க ஆட்டிசமாக இருக்கு. முக்கியமாக அதிகமாக பாதிக்கப்படுறது ஆண் குழந்தைகள் தான். 3:1. 3 குழந்தைங்கள்ல 3 குழந்தைங்க ஆட்டிசம் ஆண் குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தை ஒரு குழந்தை. இது யதார்த்தமா சொல்ல போனீங்கன்னா, இந்தியாவில் ஒரு 20 லட்சம் பேருக்கு இருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளவு? 20 லட்சம் பேருக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இதை மேலை நாடுகள்லாம் ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகள்லாம் ஒப்பிடும்போது நம்ம நாட்டில் இதை பத்தியான அவேர்னஸ், ஓரியன்டேஷன் எல்லாம் கம்மி. ஏன்னா இதை பத்தி பேசுறான்னு யோசிக்கிறீங்களா? இது ரொம்ப முக்கியங்க. ரொம்ப பேரை பார்த்துருக்கோம். அந்த குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு, அந்த பையனுக்கு 15 வயசு இருக்கும், அவனை தூக்கிட்டு தான் போக முடியும். கை ஒரு பக்கம் தொங்கும், முகம் ஒரு பக்கம் தொங்கும், அவன் பேசுறது ஒன்றும் புரியாது. அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும். அதுக்கான தீர்வுகள் இருக்குங்க. அதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ஒரு 2 வயசுக்கு மேல தெரிய வரும். ஆள்காட்டி வரல அவங்கள நீட்டி சொல்ல முடியாது. அந்த குழந்தைங்களுக்கு பயம்னா என்னன்னு தெரியாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நெருப்புனா என்னன்னு தெரியாது, ஆபத்துனா என்னன்னு தெரியாது. அப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம கண்களை பார்த்து அவங்களால பேச முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்க அழுவாங்க, திடீர்னு ரொம்ப சோகமா இருப்பாங்க. கிராமங்களில் நிறைய இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. இதெல்லாம் அறிகுறிகளுங்க. இது ஏன் வருதுங்க? யதார்த்தமா பார்த்தீங்க, இது வரதுக்கு காரணம் முக்கியமாக ஜெனடிக் ஃபேக்டர்ஸ். ஜெனடிக் ஃபேக்டர்ஸா அப்படின்னா மரபணு சார்ந்த விஷயங்கள், டிஎன்ஏ, குரோமோசோம்கள் சொல்லுவோம். ஒரு ஃபேமிலியில தொடர்ந்து அந்த டிஎன்ஏ பாதிப்புகள் இருந்துச்சுன்னா மரபணு சம்பந்தமான ஜெனடிக் அப்படின்னு சொல்றோம். ஜெனடிக் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். மரபணு சார்ந்த காரணங்கள். அப்புறம் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னு சொல்றோம். என்விரான்மெண்டல்னா என்னங்க? என்விரான்மெண்டல் அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஏரியா. இண்டஸ்ட்ரியில் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலையில் இருக்க வர கழிவுகள், அதில் இருந்து வர சுவாச காரணங்கள், அப்போ அந்த சுற்றுச்சூழலையே அது பாதிக்கப்பட்டிருக்கு. அதனாலையும் இந்த ஆட்டிசம் வரும். அது இல்லாமல் நிறைய உரங்கள் போட்டு நம்ம காய்கறிகள் இருந்து எல்லாமே உரங்கள் போடுறோம். ஏர் பொல்யூஷனால வருதுங்க. சில குறிப்பிட்ட ஃபெர்டிலைசர்னால வருது, உரங்கள்னாலும் இது வருது. அதே மாதிரி டயபெட்டிக்ஸ், சர்க்கரை இருக்கிறதுனாலையும் வருது. குழந்தைங்க வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அந்த குழந்தைக்கு அந்த அம்மாவோட இம்யூனி சிஸ்டம், எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு. இம்யூனி சிஸ்டம் டிசார்டர்னு சொல்லுவோம். அந்த எதிர்ப்பு சக்தி சரியாக இல்லை அப்படின்னாலும் அந்த குழந்தைங்களோட அம்மாவுக்கு இருந்தாலும் அது வரும். அதே மாதிரி பிறக்கும்போது கம்மியான வெயிட்ல இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான ஆட்டிசம் வரும். அதே மாதிரி ஆக்சிஜன் பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு மூளைக்கு போய் தேவையான ஆக்சிஜன் நிலநாட்டினாலும் இந்த ஆட்டிசம்னு வரும். ஆட்டிசத்துக்கு நான் சொல்லிட்டேன் எப்படி அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னடா முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா, இதை எப்படி சரி பண்ணுறது? சத்தியமாக சரி பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது மூலமாக அந்த குழந்தை தன் வாழ்க்கையில் தனியாக இருக்க முடியும். எப்படி? அதுக்கு பேர் தாங்க தெரப்பி. என்ன மாதிரி தெரப்பிங்க? நிறைய தெரப்பி கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரப்பியில் ஆடு வச்சுக்கிறது கூட ஒரு தெரப்பி தான், மாடு வச்சுக்கிறது கூட ஒரு தெரப்பி தான். ஆடு, மாடு, கோழி எல்லாமே நம்மளுக்கு ஒரு தெரப்பி தான்.
தெரப்பினா என்னங்க? அது கூட பழகுறோம் பார்த்தீங்களா, அது கூட பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதோட சந்தோஷமாக இருக்கும். நம்ம மனிதர்கள் கூட நம்ம சில டைம் சில விஷயங்களை பேச முடியாது, அதுங்கள்ட்ட உட்காந்து ஹாப்பியாக நம்ம ஃபீல் பண்ணும்போது அது ஒரு தெரப்பி. இந்த தெரப்பி யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும்? அந்த ஓனர்களுக்கு. இப்போ ஆட்டிசம் இருக்க குழந்தைங்களை என்ன பண்ணலாம்? உலகத்திலேயே என்ன சொல்கிறாங்கன்னா சிறந்த தெரப்பி வந்து டாங்கி தான், கழுதை தான். கழுதை அது அருமையான விலங்கு, ரொம்ப ஆரோக்கியமான விலங்கு, மனுஷன் கூட பழகக்கூடிய விலங்கு. இந்த ஆட்டிசம் இருக்க குழந்தைங்க அது கூட பழகும்போது அதோட மன இறுக்கம் வந்து சரியாகும். அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணும். என்ன பண்ணணும்? அந்த குழந்தைங்களை கழுதைகள்கிட்ட கூட்டிட்டு வந்து விளையாட விடணும். என்ன பண்ணணும்? அந்த கழுதைங்க உடம்புல நல்லா புஷுன்னு என்ன இருக்கும், முடியும், அதை வந்து சீவி விடுறது, அதை தடவி விடுறது, இந்த மாதிரி அந்த குழந்தைங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து பண்ணும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு கான்சன்ட்ரேஷன் ஏற்படும். அந்த குழந்தைங்களுக்கு கான்சன்ட்ரேஷனாக அது படிப்பில் ஒரு அக்கறை ஒரு என்ன சொல்கிறதுனா கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கும்பொழுது அது கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். கவன சிதறல்கள் இல்லாமல் அந்த குழந்தையால் அது செய்கிற வேலையை செய்ய முடியும். அது பேசுகிறத தெளிவாக அதால் பேச முடியும். அது மேலே ஒரு நம்பிக்கை வரும்னா அந்த குழந்தை இது கூட பழகிறதுனால நம்பிக்கை ஏற்படும். நம்பிக்கை ஏற்படும்னா தன்னாலையும் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படும். படிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படும். முக்கியமாக அவங்க எமோஷனல் அண்ட் சைக்காலஜிக்கல் கெப்பாசிட்டி, அவங்களோட எமோஷனலாக இதெல்லாகவும் சைக்காலஜிக்கல் மன ரீதியாகவும் மக்களோட பழகிறதுக்கான ஒரு தைரியத்தை கொடுக்கும். ஆனால் இது தொடர்ந்து பண்ணணும். குழந்தைங்க வீட்டுக்கு வரும்போது ஹாப்பியாக வர, ஸ்கூல் விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வரும், இந்த மாதிரி ஹோம் ஒர்க் இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முக்கியமாக இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். எது சப்போர்ட்டிவாக இருக்கும்? டாங்கி அசிஸ்டட் தெரப்பி நிறைய சப்போர்ட்டிவாக இருக்கும். இது சம்மந்தமாக நிறைய வந்து ஜேர்னல்ஸ் இருக்குது, நிறைய வந்து ஆதாரங்கள் இருக்குது. அது சம்மந்தமாக நான் லிங்க்ல இதில் போடும்போது உங்களுக்கு உதவியாக இருக்கும். யாராவது ஆட்டிசம் இருக்க குழந்தைங்க மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் கண்டிப்பாக ஐந்தனைக்கு வரலாம். கண்டிப்பாக மாற்றங்கள் அது சம்மந்தமாக உங்களுக்கு தேவைன்னா என்ன மாதிரி உங்களுக்கு விஷயங்கள் தேவை, அது சம்மந்தமாக கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, அதுக்கு நான் கண்டிப்பாக பதில் தர முடியும். கழுதைனா சும்மாவா? அது நோயை சரி பண்ணுமா? மனுஷனோட குறைபாடை சரி பண்ணுமா? ஆட்டிசம் சரி பண்ணுமா? ஆட்டிசமால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக கொடுக்க முடியும். மற்ற விலங்குகளுக்கும் கழுதைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உங்கள் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களை கண்டிப்பாக நல்ல நிலைக்கு மாற்றுறதுக்கு கழுதை தாங்க ஒரே வழி.